எஸ். விஸ்வநாதன் உடலுக்கு தலைவர்கள் நேரில் அஞ்சலி. மறைந்த திமுக மூத்த நிர்வாகி எஸ். விஸ்வநாதன் உடலுக்கு எக்ஸ் அமைச்சர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆன பழனியப்பன் நேரில் அஞ்சல் செலுத்தினார். திமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக இருந்த எஸ். விஸ்வநாதன் மறைந்த எக்ஸ்.ஜிஎம் கருணாநிதி சாயலில் மேடையில் பேசிய அசத்தும் வல்லமை படைத்தவர். அவரது மறைவுக்கு திமுகவினர் மட்டுமின்றி அதிமுக பாமக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் அரசு அதிகாரிகளின் அலட்சிய உச்சத்திற்கு சென்றுள்ளது. பீகாரில் பாபு என்ற பெயரில் தந்தை பெயர் குத்தா பாபு, தாய் பெயர் குத்திய பாபு என நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் கொடுத்துள்ளனர். இதில் நாயின் போட்டவுடன் அதிகாரியின் டிஜிட்டல் கையொப்பமும் இருக்கிறது. பெண் ஒருவரின் அடையாள சான்றுகளுடன் இந்த சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. சிஸ்டம் இவ்வளவு சீரழிந்து விட்டதா என நெட்டிசன்கள் கொந்தளிக்கின்றனர். 3 திசைகளில் அரங்கேறிய கொலைகள். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 4 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. நெல்லை, மதுரை, சென்னை, ஈரோடு என வடக்கு தெற்கு மேற்கு என்று 3 திசைகளிலும் 4 படுகொலைகள் நடந்தது. இதில் குறிப்பாக நெல்லையில் படித்து நல்ல வேலையில் இருந்த பட்டியல் சமூக இளைஞர் காதல் விவகாரத்தில் ஆதிக்க எண்ணம் கொண்ட இளைஞரால் வெட்டிப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.